ஹாய், இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற உயரிய நோக்கோடு நாம் என்ன செய்ய போகிறோம்? மூன்றெழுத்து மந்திரம் மீண்டும் ஒலிக்க. கண்டிப்பாக அமைச்சர்கள் உட்கார வைக்கணும். அது அண்ணன் விஜய் அவர்களால் மட்டுமே முடியும். என்னிடம் ஒருவர் கேட்டார், நம்ம ஊர்ல வேலை பார்க்குற ஒரு அக்கா கேட்டுச்சு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி, அண்ணன் எலெக்ஷன் அப்ப கட்சிக்காரங்கன்னா காசு கொடுப்பாங்க, அதெல்லாம் வாங்கிட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டா அவங்களுக்கு தெரிஞ்சிருமான்னு. அப்பதான் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சது. 3 என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் நேர்ல வர முடியாத சூழல்ல வீட்டுல இருந்துகிட்டே நம்மளுடைய இந்த மாநாட்டுல நேரலை வாயிலாக கலந்துகிட்டு இருக்கிற என்னுடைய அம்மாக்கள், என்னோட உயிர் வணக்கம், என்னோட உயிர் வணக்கம். பார்த்துட்டேன். வீரம் விளையும் மாமதுரை மண்ணை வணங்குகிறேன். இந்த மதுரைனாலே உடனே ஞாபகத்துக்கு வருது சீறி பாஞ்சி துள்ளி குதிக்கிற யாருக்கும் அடங்காத காளைகள் விளையாடுற நல்லூர் ஜல்லிக்கட்டுதான். நம்ம வைகை ஆறுதான் அழகர் ஆத்துல இருக்கிற வைபவம். மதுரை மீனாட்சி அம்மன் இந்த மண்ணோட உண்மையான குணம், உணர்வு பூர்வமான மண் இது. அது மட்டும் இல்ல, இந்த மண்ணில் வாழ்ற மக்களும் அப்படித்தான் உணர்வு பூர்வமான ஆளுங்க. நான் இந்த மண்ணில் கால் எடுத்து வச்ச உடனே ஒரே ஒருத்தரை பத்தி தான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. அவர் யாருன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். சினிமானாலும் சரி, அரசியல்னாலும் சரி, நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, ஆனா அவரை மாதிரியே குணம் கொண்ட என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் அவரும் இந்த மதுரை மண்ணை சேர்ந்தவர் தானே, அவரை மறக்க முடியுமா? தமிழ்நாட்டு மக்கள் உணர்வுபூர்வமா உண்மையா நம்ம பக்கத்திலே நிக்கிறவங்க, அதுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் தான் இந்த மதுரை மண். நம்ம தமிழக வெற்றி கழகம் கையில் எடுத்திருக்கிற அரசியலும் அப்படித்தான். உண்மையான அரசியல், உணர்வு பூர்வமான அரசியல், நல்ல அரசியல், நல்லவங்களுக்கான அரசியல், நாட்டு மக்களுக்கான அரசியல், நல்லது மட்டுமே செய்கிற அரசியல். இதோ நம்மளுடைய இந்த 2வது மாநில மாநாடு வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது. 2 கையா விரிச்சிட்டான். அப்படி இந்த மாநாட்டுக்கு பேர் வச்சிருக்கிறோம். 1977 நம்ம தமிழக அரசியல் ஒரு மிகப்பெரிய ஆட்சி அதிகார மாற்றங்கள் ஒண்ணு நடந்துச்சு இல்லையா? அதே மாதிரிதான் அடுத்த வருஷம் 2026 அப்படி ஒரு வரலாறு திரும்ப போகுதுன்னு உறுதியா சொல்றதுக்கான மாநாடு தான் நம்மளோட இந்த 2வது மாநில மாநாடு. விக்கிரவாண்டி வீசாலையில் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மாநாடு நடத்துறோம், வெற்றி கொள்கை திருவிழா.
அதுக்கப்புறமே நீங்க பார்த்திருப்பீங்க தமிழக அரசியல் அந்த தட்பவெப்பத்தையே மாத்திடுச்சு. நமக்கு எதிராக எத்தனை குரல்கள். ஆனா உங்களுக்கு எல்லாம் நம்மளை பத்தி நல்லா தெரியுமே. எந்த குரலையும் காதலையா போட்டுக்காம மக்களோட குரலை மட்டுமே கேட்டுக்கிட்டு நமக்கு எதிராக வர அத்தனை கூக்குரல்களையும் சின்னதா ஒரு சிரிப்போடவே கடந்து வந்திருக்கிறோம். அது இல்லாம நம்ம மாநாட்டில் ஒலிக்கிற இந்த குரல் இந்த ஒற்றை தமிழ் மகனோட குரல் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய குரல். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒலிக்கிற குரல், ஒட்டுமொத்த உலகெங்கும் வாழும் ஒவ்வொரு தமிழ் வீட்டிலிருந்தும் எழும் குரல். இந்த சினிமா என்கிற மாபெரும் கலை ஆயுதத்தின் வாயிலாக சாதி, மதம், இனம், பாலினம், மொழி கடந்து இந்த நாட்டின் மூளை முடுக்கெங்கும் ரசிகர்களாக இருந்த தோழர்களாக நம்மோடு பயணிக்க துவங்கியுள்ள அனைவரோடும் இணைந்த ஒவ்வொரு மனிதருக்காகவும் ஒலிக்கிற உரிமை குரல். மாநில உரிமைக்காக, பெண் உரிமைக்காக, சமூக நீதிக்காக. அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். இப்படி தமிழ்நாட்டில் இப்ப நடக்கிற இந்த ஆட்சியினுடைய லட்சணத்தை பார்த்துக்கிட்டு நாம எப்படி சும்மா இருக்க முடியும்? ஒரு தவறு செய்தால், அது தெரிந்து செய்தால், அவர் கபட நாடக மு.க. ஸ்டாலின் அங்கிளாகவே இருந்தாலும், அங்கிள் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள். மை டியர் அங்கிள், கேக்குதா? மக்களோட சத்தம் கேக்குதா? வெறும் சாதாரணமான முழக்கம் தான். கூடிய சீக்கிரம் மக்களை போய் சந்திக்க போறேன், அவங்களோட மனசு விட்டு பேச போறேன். அதுக்கப்புறம் இந்த சாதாரணமான முழக்கம் இடி முழக்கமா மாறும். அத்தோட நிக்காது. அந்த இடி முழக்கம் தமிழ்நாட்டோட போர் முழக்கமா மாறும். அந்த போர் முழக்கம் உங்களை ஒரு நிமிஷம் கூட தூங்க விடாது. நடக்குதா இல்லையான்னு பாருங்க. என்னடா இது இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றானேன்னு பாக்குறீங்களா? எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நாங்க அப்படி இல்லை. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியவே ஆரம்பிச்சிருக்கிறோம். சரியான கூட்டம். அதனால ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து இந்த திமுக ஆட்சியை, கபட நாடக திமுக ஆட்சியை 2026 தேர்தலில் வீட்டுக்கு அனுப்புறோம். வீட்டுக்கு அனுப்புறோம். என்ன நண்பா, சரிதானே? நம்பி செய்வீர்கள் தானே? இப்போ உங்களுக்கு சின்னதா ஒரு சர்ப்ரைஸ். நம்ம கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியலை இப்ப அறிவிக்க போறோம். ராஜபாளையம் யமுனா அவர்களே, மதுரை கிழக்கு வேட்பாளர் விஜய். இன்னும் முடிக்கல. ஒரு நிமிஷம், இன்னும் முடிக்கல. மதுரை மேற்கு வேட்பாளர் விஜய். மதுரை மத்தி வேட்பாளர் விஜய். மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய். மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய். மேலூர் விஜய். சோழவந்தான் விஜய். திருப்பரங்குன்றம் விஜய். திருமங்கலம் விஜய். உசிலம்பட்டி விஜய். என்னடா எல்லா தொகுதியிலையும் ஒரே வேட்பாளர்னு பாக்குறீங்களா? 234 தொகுதியிலையும் இந்த விஜய் தான். அதாவது உங்க விஜய் தான் உங்க சின்னம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா உங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தர் தான் வேட்பாளரா நிக்க போறாங்க. அந்த வேட்பாளரும் நானும் வேறு வேறு இல்லை. நீங்க அவருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா எனக்கு ஓட்டு போட்ட மாதிரி. இந்த முகத்துக்காக நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கிற உங்களுடைய வேட்பாளர் ஜெயிச்ச மாதிரி. என்னடா இவர் ஏதோ ஓவரா சொல்றாருன்னு நினைக்க வேணாம். பிராக்டிக்கலா அப்படிதான் இருக்கும்.
இந்த நேரத்துல நம்ம மனசுல இருக்கிறத மக்கள் கிட்ட சொல்லி ஆகணும். தூத்துக்குடி ஸ்னோலைனோட அம்மா என்ன அவங்களோட தம்பி, இன்னும் அவங்க பொண்ணுக்கு நான் தாய் மாமன்னு சொன்னாங்க. அந்த அக்காவோட குழந்தைக்கு மட்டும் இல்லைங்க, என்ன அண்ணனா தம்பியா நினைக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற என்னோட எல்லா சகோதரிகளின் குழந்தைகளுக்கும் நான் இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே ஒரு தாய் மாமனா தான் இருப்பேன். நீங்க எல்லாரும் என்னுடைய ரத்த உறவு, கூட பிறந்த பொறுப்பு. என் வீட்டு ரேஷன் கார்டுல வேணா உங்க பேர் இல்லாம இருக்கலாம், உங்க வீட்டு ரேஷன் கார்டுல வேணா என் பேர் இல்லாம இருக்கலாம். ஆனா நாம எல்லாரும் ஒண்ணுதான், உறவுதான். நமக்கு இடையே எந்த அரசியலும் உள்ள நுழையவே முடியாது. என்கிட்ட இருந்து உங்களையும் உங்ககிட்ட இருந்து என்னையும் எந்த சக்தியாலும் பிரிக்கவே முடியாது. அப்புறம் நான் ஒன்னும் இந்த மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரல, அடைக்கலனோட வந்திருக்கிறோம். பவர்ஃபுல் ஃபோர்ஸோட, மாபெரும் படை வரிசையோட எல்லாத்துக்கும் தயாராகி தான் வந்திருக்கிறோம். இவ்வளவு தயாரா நாம அரசியலுக்கு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணம் ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? எவ்வளோ தண்ணி இருக்கு, அதாவது தேவையான அளவை விட அதிகமாக இருந்துச்சு. சொல்லுங்க, எக்கச்சக்க தண்ணி பார்த்தீங்களா ஃபுல்லாக. ஏன்னா அங்கே இருக்கும்போது நான் வந்து ஒரு இடத்துல கூட காசுக்கெலாம் வாங்கி கொடுக்கல, ஃப்ரீயாக தான் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அந்த சைடில். இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒன்று தூக்கிட்டு போகிறாங்க, தெரியுதா? அவ்வளோ ஆனால் எக்கச்சக்கமாக இருக்குது.
விஜய்க்கு மட்டும் ஓட்டு போடுங்க. உங்க 2 பேருக்கு ஓட்டு இருக்கா? கண்டிப்பா இருக்குல்ல. எங்களுக்கு பால்வாடி பொண்ணுங்க ஸ்கூல்ல இருந்து தப்பிச்சு வந்த மாதிரியே இருக்கா? அதான் கேட்டேன் டவுட். ஹாய், இன்னைக்கு நம்ம வந்து விஜய் மாநாட்டுக்கு போயிட்டு வந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்ண போகிறோம். எல்லாரும் முத நாளுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி போயிட்டு நைட்டு தூங்கி இந்த எல்லா வீடியோவும் நான் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதனால நான் கொஞ்சம் உஷாராயிட்டேன். என்னன்னா நானும் பேர் சிக்கியிருப்பேன். அதில் சிக்காம ரொம்ப பக்கத்துலேயே போய் விஜயம் பார்த்துட்டு நமக்கு ஒரு வாய்ப்பு அடிச்சது. போனோடனே ஒரு அவரோட ஸ்பீச்சை கேட்கறதுக்கு ஒரு 80 மீட்டர்லேருந்து 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து பார்க்குற வாய்ப்பு பார்த்தாச்சு. ஸோ அவரை பார்த்துடலாமா அப்படின்றது எனக்கு ஒரு லக்குன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா நிறைய பேர் அதுக்கு முன்னாடியே இருந்து வந்து காத்துட்டு இருந்து அவங்களே ரொம்ப தூரத்துல கிலோமீட்டர் எங்கிட்டு இருக்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய மாநாடா இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த ஊர்க்காரங்க வந்து ஒரு குறுக்கு வழி பாதையில போனாங்க. அதுல மல்லிகைப்பூ அந்த மாதிரிலாம் போட்டு வச்சிருந்தாங்க. ஐ மீன் நட்டு வச்சிருந்தாங்க. அந்த வழியா போகும்போது என்ன சம்மந்தமா காட்டுக்குள்ள போறாங்க, இங்கிட்டு ரூட் இருக்குன்னு, வாங்க இங்கிட்டு போனா பக்கத்துல போயிடலாம் அப்படின்னாங்க அந்த ஊர்க்காரங்க போலவங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது. சரி போறாங்களான்னு நான் போனேன் அவங்க முன்னாடி. அப்படி பாத்தீங்கன்னா ஒரு 50-100 பேர் அந்த வழியா வந்துட்டாங்க. அது வந்து மாநாட்டோட லெஃப்ட் சைடுக்கு ரொம்ப பக்கத்துல கொண்டு போய் விட்டுருச்சு. அது ரொம்ப ஹாப்பி மோட் அப்படின்னு சொல்றேன். ஏன் அப்படின்னா எந்தவித வெயில்ல சிக்காம, அதுக்கப்புறம் வந்து டிராஃபிக்ல சிக்காம ரொம்ப ஹாப்பியா போறதுன்றது இல்லையா, அந்த மாதிரி அமைஞ்சதுன்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா அது அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துச்சு. உங்களுக்கு நான் வரிசையா போட்டோ போடுறேன். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 12:30 இங்க இருந்து ஒரு 2.5 மணி நேரம் டிராவல்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருந்து அங்க அப்படின்னா கூட நான் கிளம்புனது மதியம் 12:30 தான் நினைக்கிறேன். ஆமா அப்பதான் கிளம்புனேன். கிளம்பும்போது சேஃப்டியா வந்து நான் எப்படி போனேன்ற வீடியோ அட்டாச் பண்றேன் பாருங்க. குடை வச்சிருந்தேன் நான். கலர் குடை. நம்மள வெயில் ஒன்றும் அட்டாக் பண்ணல. அதுக்கப்புறம் அங்க கரெக்டா ஒரு என்ன சொன்னாங்கன்னா ஆட்டோல ஏறும்போது ஷேர் ஆட்டோ ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டாவே கிடைச்சது. 70 ருபீஸ்க்கு கிடைச்சது. அப்போ வந்து நாங்க ஒரு 7-8 பேர் அந்த மாதிரி ஆட்டோக்காரங்க அந்த மாதிரி சேர்ந்துட்டாங்க. அங்கிருந்து போய் விட்டதுக்கு அப்புறம் ஒரு என்ன சொன்னாங்கன்னா அவங்கள ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு அங்கிட்டே நாங்க வந்து இறக்கி விடுற மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு நான் போயிட்டு மாநாட்டுக்கு பக்கத்துல விட்டுறேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஏன்னா அவ்வளவு கூட்டம் இருக்கு ரோடு முழுக்க அப்படின்னு சொன்னோடனே என்னடா அப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே சரி போகலாம் அப்படின்ட்டு போக 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 விட்டாங்க. ஆனா வந்து ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி அந்த மாதிரி தான் இறக்கி விட்டாங்க. அங்க அவ்வளவு கூட்டத்துக்கு நடுவில் நடந்து போகும்போது தண்ணீர் பந்தல் எல்லாமே இருந்தது கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து காசுக்கு விற்கிற வாட்டர் கேன் அதுன்ட்டு சாப்பிட்றதுக்கு எந்த வித குறையும் இல்லாம வியாபாரிகள் கடை போட்டிருந்தாங்க. அது ஃபுல்லா ப்ளஸ்ஸா தான் இருந்துச்சு. நல்ல ஒரு ஃபீல். ஃப்ரீயாவே தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே நேரா உள்ள போயிட்டு இந்த வீடியோஸ்லாம் நான் கண்டிப்பா இதுல நான் ஷேர் பண்றேன். நானே ஒரு அணில் குஞ்சா மாறிய தருணத்தை நீங்க வந்து அங்க என்ஜாய் பண்ணலாம். ஆல்ரெடி அணில் குஞ்சு தான். பட் இருந்தாலும் அங்க போனோன்னே ஒரு ஜாலி மூடுல ஒரு ஹாப்பி மூடு இருக்கும் இல்லையா, அந்த ஹாப்பி மூட்ல கத்திக்கிட்டு அது ஒரு செம வைப்பா இருந்தது. அங்க இருந்து சேரு அதுக்கு மேல ஏறி கம்பி மேல ஏறி சில இடத்துல தாண்டி போய் எல்லாமே பிளஸ்ஸா வந்து நான் ஏதாவது ஃபீல் பண்றேன் அப்படின்னா போகும்போதே ஷூ போட்டிருந்தாலும் அதுக்குள்ள முள்ளு ஏறினாலும் நமக்கு ஒன்றும் இதாகாது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பல்லு அது அந்த ஷூ காட்டுறேன் உங்களுக்கு நான். அப்போ எல்லாமே நமக்கு ஒரு எதுலனாலும் ஏறி இறங்கி போகலாம் அப்படின்ற ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்து அது கிடைச்சிருச்சு எனக்கு. அதனால ரொம்ப பக்கத்துல போக 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 சைடுல இருந்து அப்படியே பக்கத்துல போயிட்டு அவர் பேசும்போது நான் ஒரு 100 அடி டிஸ்டன்ஸ்ல தான் இருந்தேன். அப்புறம் பேசிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா நகண்டு முன்னாடி போகும் இல்லையா, நான் ஃபுட்டேஜ் எடுத்து வச்சிருக்கேன். நான் வீடியோ இதில் அட்டாச் பண்றேன். அப்படியே பக்கத்துல போயிட்டு ரொம்ப பக்கத்துல போயிட்டேன். முடிக்கும் போதெல்லாம் ரொம்ப பக்கத்துல போயிட்டு முடிச்சதுக்கு பிறகு அதுல உள்ள பூக்கெல்லாம் எரிஞ்சாங்க. அங்க உள்ள ஃபவுன்சர் மேல இருக்கிறது அதை ஒண்ணு ஞாபகார்த்தத்துக்கு எடுத்து ரோஸ் அதுன்னு எரிஞ்சாங்களே அதையும் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு ஹாப்பி மூடு. இவங்க சொன்ன மாதிரி நான் இந்த 100 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் சைடுல இருந்தோம் இல்லையா, அங்க தண்ணி கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. சுட சுட இருந்துச்சு தண்ணி. அப்ப எவ்வளவு ஹீட் இருந்தும் அது கிட்டத்தட்ட 100°C அப்படிங்கிறாங்க. அதுக்கும் மேலங்கிறாங்க. மாநாட்டுக்கு ஏற்கனவே வந்து வெயில கஞ்சமும் உண்மையிலேயே பாவமா தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா என் கையில கொடை இருக்கு. திரும்பி பார்த்தோம்னா எல்லாரும் தலையில முக்காடு போட்டு உட்காந்துருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு பாவமா இருக்கும் இல்லையா, ஏன்னா அவங்க காலையிலே இருந்து வந்திருப்பாங்க. ஸோ நான் போகும்போது கரெக்டா தளபதி விஜய் பேசுறதுக்கு ஒரு அதிகபட்சம் அதுக்கு முன்னாடி 2 பேர் பேசினாங்க இல்லையா, கரெக்டா ஆரம்பிக்கிற டயத்துல போயிட்டு நான் பக்கத்துல போயிட்டேன். அந்த மாதிரி அதுக்கப்புறம் 2 பேர் பேசினதுக்கு பிறகு 2-3 பேர் நினைக்காம அந்த ஒரு பொண்ணு பேசினாங்க. அப்புறம் இன்னொரு கேரக்டர், அதுக்கப்புறம் ஆதவ அர்ஜுன் அவங்க பேசுனது பார்த்தா ஆமா நல்லா அது கரெக்ட். அதுக்கு முன்னாடி கரெக்டா நம்ம வந்து உள்ள வந்து ரீச் ஆகிட்டோம். ஓவரால் மூடு வந்து செமையா இருந்துச்சு. வரும்போது ஷேரட்டெல்லாம் கிடையாது. ஒரு 10 வண்டியை கை நீட்டி அதுல ஒரு வண்டி என் கூடவே என்ன மாதிரி வந்திருப்பாங்க இல்லையா, காலேஜை கட்டடிச்சுட்டு வேலையை கட்டடிச்சுட்டுன்னு கேர்ள்ஸ் பாய்ஸ் கூட்டம் அவங்க கூட அப்படியே டீமா செட்டா சேர்ந்துட்டு அப்புறம் ஒரு வண்டியை பிடிச்சிட்டு என் கூடவே இங்க வரைக்கும் ரிங் ரோடுல வந்து விட்டாச்சு.
ரிங் ரோட்ல இருந்து எனக்கு என் ஊருக்கே பஸ் வந்து அடிக்குறுக்கானா 2 நிமிஷத்துக்கு இருக்கா, ஏன்னா டோல்கேட்டோடைய பாயிண்ட் ஆஃப் வியூன்றதுனால. அங்க வெயிலுக்கு குடை காத்தது, இங்க வந்து நான் இறங்குறேன் மழை. தளபதி வந்து அமைக்குவாவில் தான் தங்கியிருந்தாரு அப்படின்ற மாதிரி தகவல் வேற வந்துச்சு. அந்த ஹோட்டலே வரும்போது பஸ்க்குள்ள வச்சு அப்படி பார்த்துட்டு இருந்தோம். ஓவராலா வந்து செம்ம ஹாப்பியா இருந்துச்சு. தண்ணி எல்லாருமே அந்த ஒரு குறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, தண்ணி பிரச்சனை இருந்துச்சுன்னு. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையவே கிடையாது. உள்ள வாட்டர் கேனா முன்னாடி இருந்து போய்கிட்டே இருந்துச்சு. நான் அந்த வாட்டர் கேன் ஃபுட்டேஜ் நான் இதில் நினைக்கிறேன், நீங்க பாருங்க தெரியும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் வேன்ல கொண்டு போற அளவுக்கு தண்ணியும் வச்சிருந்தது. குறைகள் அப்படின்ற பட்சத்துல அவங்க என்னென்னலாம் குறைன்னு சொன்னாங்களோ, ஓ இதெல்லாம் இருக்கு போல அப்படின்னு நம்ம இங்க இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதுன்ற ஃபீல் எனக்கும் இருந்தது. ஓகே, ஏன்னா அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இப்போ 1 ஹவருக்கு முன்னாடி தந்தியில பார்த்தேன் நியூஸ்ல, அதுல வந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள், தோராயமா இவ்வளவு வந்திருக்கணும் அப்படின்ற 4 லட்சம் சம்திங் அப்படின்னு அவங்க கணக்குப்படி சொன்னாங்க. அவங்க மார்க்கு சதுர அடியை தாண்டி லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் ஒரு பெரிய கூட்டம் இருந்தது. அதெல்லாம் எதுல கணக்குல எடுக்குன்னே தெரியல. அதனால கூட்டம் பயங்கர ஒரு ஆரவாரத்தோட அந்த வைப்பு. அந்த எங்களுக்கு சாங்குக்கு சீரியஸாங்க, தளபதி விஜய் மட்டும் பாக்குறேன் நானு. என்னோட ஃபீல சொல்றேன், பாக்குறேன் சாங் ஓடுது, ஹெவி சவுண்ட்ல அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு ஹாப்பி இருக்கும் இல்லையா, அது சான்ஸே இல்லை. அதாவது எங்க இருக்காரு பாத்துறாங்க அப்படின்னு இந்த டிஸ்டன்ஸ்ல நம்ம கண்ணுல பட்டன்னு ஒரு ஃபீல் வரும் இல்லையா, அப்படி எங்கேயுமே போக கூடாது, அப்படியே முன்னேறி 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 போயிட்டு ஒரு சேர் நியூஸ்ல சொன்ன மாதிரி எக்கச்சக்க சேர்லாம் சேதாரம் தான். நான் இருந்த இடத்துக்கு பக்கத்துல கிட்டத்தட்ட ஒரு 30-40 சேர் உடைஞ்சு கிடந்திருந்தது. அது கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான். இனிமேலாம் பெஸ்ட் ஆப்ஷன்னா சேரே போடக்கூடாது. ஏன் சேரே போடக்கூடாதுன்னு சொல்றேன்னா, அதை உடையிறத அதை வச்சு நான் சொல்ல வரல. எல்லாரும் சம்பளம் கொட்டி வரிசையா உட்காருங்க அப்படின்ற மாதிரி விட்டுட்டு, இந்த வாக்கபிள் வராங்களே அது ரொம்ப ஹைட்டு, எண்ல இருந்து ஹைட்டு. நானே 170 சென்டிமீட்டர் எண்ல இருந்து ஹைட்டு, இடையில லெஃப்ட் ரைட்டு அதே மீறி உள்ளெல்லாம் வந்துடுறாங்க தான். பட் என்ன பண்ணணும்னா, அவ்வளவு ஹைட்ல போடக்கூடாது, சேர் இருக்கக்கூடாது, அந்த ஹைட்டை குறைச்சிடும். அப்படின்னா ஃபேன்ஸுக்கு வந்து இன்னும் பாக்குறதுக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு. இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இதை பத்தி ஷேர் பண்ணலாம். பட் ஃபுட்டேஜ் நான் போடணும், சேர்க்கணும், அப்படி இல்லைன்னா ஸ்பீடா ஓடணும் எல்லாரும் வீடியோவும், அதை நான் போட்டு விடுறேன். சில இடத்துல நான் தனியா குதிச்சுக்கிட்டு இருக்கேன் வீடியோல அப்படின்னு நினைக்க வேணாம். அதுல அந்த எங்கள் விஜய் சாங்க்கு வந்து மேபி காப்பிரைட் வர வாய்ப்பு இருக்குன்றதுனால நானே ஸ்பெஷலா சாங் நிறைய வச்சிருக்கேன் தளபதி விஜய்க்கு, அதை நான் போட்டு விட்டுறேன். இப்ப போட்டுற வீடியோல வந்து அவங்க பேசுற அந்த சவுண்ட் இருக்கும், இங்க என்னோட ஃபேஸ் ஜாலி மூடு, மொத்த கூட்டம், இந்த மாதிரி ஃபுட்டேஜா நிறைய எடுத்து வச்சிருப்பேன். ஏன் அப்படின்னா, நம்ம பார்த்தாச்சு, பார்த்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் நம்ம வீடியோல பாத்துக்கலாம் மறுபடியும் பேசுறது, அந்த ரியாக்ஷன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி அவர் ஏதாவது சொன்னாருன்னா அன்னரம் ஒரு உணர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு ரொம்ப பக்கத்துல போக லேட்டா தானே நம்ம பக்கத்துல நெருங்கி போனோம். அந்த ஃபீலை பாக்குறதுக்கு வந்து பெரிய எல்இடி, ஸோ அதுல நம்ம திரையில பாத்துக்கலாம். இங்க பார்க்கும்போது அந்த ஹாப்பி மூடு இங்க, ஸோ அந்த மாதிரி ஒரு இது. இன்னும் நிறைய பேர் கஷ்டப்பட்டு வந்தவங்களாம் அந்த ரோட்டு வழியா வந்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் கண்டிப்பா பார்த்துருக்கவே முடியாது. எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, கொடிய வச்சு உள்ள பாதை வழியா நீளமா கொடி மாதிரியே வந்து அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு வர்றதுக்கு ஒரு வழி வச்சிருந்தாங்க. ரிட்டர்ன் போகும்போது அப்படி தான் போனேன். அது இருக்கு 2-3 கிலோமீட்டருக்கு இருக்கு. அந்த வழியெல்லாம் வந்திருந்தோம்னா இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது, பார்த்திருக்க முடியாது அப்படின்றதுனால மேபி லக்கிலி நல்லா இருந்துச்சு, ஹாப்பி மோடு. நம்மளே தனியா பஸ்ஸை பிடிச்சி போய்